இப்போ ரீசெண்டா மஜ்மல் பாய்ஸ்னு ஒரு மலையாளம் படம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. எக்கச்சக்கமான ஹைப். இன்னும் அந்த படம் வந்து தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆகல, மலையாளத்துல தான் ஓடிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே நம்ம மக்கள்லாம் ஹவுஸ்ஃபுல் ஆகிற அளவுக்கு எல்லாரும் தியேட்டருக்கு போய் அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இவ்வளோ ஹைப்பா, அந்த அளவுக்கு படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் தியேட்டருக்கு போய் பார்த்தேன். உண்மையிலேயே அந்த படம் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாமா? நான்லாம் எப்படிப்பட்ட ஆள்னா, ஒரு சில ஹீரோ நடிச்ச படத்தை மட்டும்தான் தியேட்டர்ல போய் பார்ப்பேன். மற்ற படம்லாம் சரி ஓகே, அதான் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்ல, அப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. நானே இவனுங்க கொடுத்த ஹைப்புக்கு என்னால் தாங்க முடியாம தியேட்டருக்கு போய் அந்த படத்தை பார்த்துட்டேன். உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு மலையாள படம் அப்படின்னு இருந்தாலுமே தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி எடுத்திருக்கிறதுனால மேக்சிமம் வந்து தமிழ் தான் பேசுறாங்க. நீங்களே கூட்டு வந்து மர்டர் செஞ்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கண்ணு கொடுக்குறீங்களா? சோ இது மலையாள மூவி தான் அப்படின்னு சொல்லிட முடியாது. தமிழ் ஆடியன்ஸ் போனா கூட இந்த படத்தை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். இன்னும் சொல்ல போனா இந்த படத்துக்கு லாங்குவேஜ் ஒரு பேரியரே கிடையாது. எமோஷனலா நம்மளை வந்து கனெக்ட் பண்ணி அப்படியே கெட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்லணும்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போட ஒரு இடத்துக்கு போய் அங்க ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்டோம்னா நம்மளுக்கு எந்த மாதிரியான ஒரு பதட்டம் இருக்குமோ, எந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்குமோ, அந்த உணர்வு இந்த படம் பார்க்கும்போது நமக்குமே வருதுன்னா பாத்துக்கோங்க. ஒன்னும் இல்லைங்க, ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு கொடைக்கானலுக்கு டூருக்கு வராங்க. குணா கேவை விசிட் பண்ணும்போது அதில் ஒரு நண்பர் மாட்டிக்கிறாங்க. அவரை எப்படி காப்பாத்துறாங்கன்றது தான் கதை. முழுக்க முழுக்க அந்த ஒரு கேவலை வச்சு தான் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து மூவ் ஆகுது. உண்மையே சொல்லணும் அப்படின்னா, நம்ம தியேட்டரில் உட்காந்து படம் பார்க்குற ஒரு ஃபீலே நம்மளுக்கு சத்தியமாக கிடையாது. நம்மளுமே அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் ஒருத்தராக மாறி அதே ஃபீலிங்கில் நமக்கு எப்படி இருப்போமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலில் தான் நம்ம வந்து உட்கார்ந்துருக்கோம். அண்ட் தமிழ் ஆக்டர்ஸ் கூட இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஜார்ஜ் மரியன் இருக்கார் இல்லையா, கைதி லியோல எல்லாம் கலக்குனாப்லையா, அந்த மனுஷன் இருக்காப்ல. நீங்க நினைக்கிற மாதிரி இடம் இல்லப்பா இது. அண்ட் ராமச்சந்திரன் துரைராஜ் அவர் கூட இந்த படத்துல வந்து ஒரு லோக்கல் கைடு மாதிரி நடிச்சிருக்காப்ல. சென்ட்ரல் மினிஸ்டராலே ஒண்ணும் பண்ண முடியாது, உங்களால என்ன தம்பி பண்ண முடியும்? அண்ட் உண்மையிலேயே இந்த படத்துல நடிச்சிருந்த ஒவ்வொரு ஆக்டர்ஸுமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை பக்காவா 100% இந்த படத்துல நடிக்கல வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாருமே இந்த படத்துல அப்படியே ஒன்றி அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இவர் நல்லா பண்ணார், அவர் நல்லா பண்ணார், இவர் நல்லா பண்ணார் குறிப்பிட்டு சொல்ற மாதிரி யாருமே கிடையாது. நடிச்ச எல்லாருமே அவங்களுடைய 100% தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா கொடுத்த ஹைப்புக்கு 100% ஒர்த்தான ஒரு மூவி தான் இந்த மஜ்மல் பாய்ஸ். இந்த படம் ஓடிடில வரட்டும் இல்ல தமிழ் டப்பிங்ல வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம்லாம் வெயிட் பண்ணாதீங்க. இப்பவே நீங்க அந்த படத்தை போய் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த படம் 100% புரியும், 100% பிடிக்கும். உண்மையிலேயே தியேட்டர்ல போய் இந்த படத்தை பார்த்தாதான் உங்களுக்கு அந்த ஃபீலை வந்து உங்களால எக்ஸ்பீரியன்ஸே வந்து பண்ண முடியும். அண்ட் நீங்க இந்த படத்தை பார்த்து முடிச்சிட்டு வீட்டுக்கு போனீங்கன்னு வைங்களேன், ஒரு தியேட்டர்ல இருந்து வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் சத்தியமா உங்களுக்கு இருக்காது. ஒரு குகையில, அந்த குணா குகையில இருந்து நீங்க வீட்டுக்கு வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். எனக்கெல்லாம் நேற்று நைட்டு தூங்கும் போது அந்த குணா கேவுக்குள்ள நானும் இருக்கேன். நானும் கடந்த அந்த அதே பதட்டம் அது எல்லாமே நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு அந்த மைண்ட் வந்து அந்த இடத்துல அப்படியே பிளாக் ஆயிடுச்சு. இன்னும் சொல்லணும்னா ஒரு இம்பாக்ட், ஒரு சில படங்கள் தான் ஒரு இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணும். அந்த மாதிரி ஒரு சிறந்த இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ண ஒரு படம் தான் இந்த படம். அண்ட் வந்து உண்மையிலே இந்த படத்துடைய டைரக்டர் சிதம்பரம் ஹேட்ஸ் ஆஃப், வேற லெவல்ல எடுத்திருக்காப்புல. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரியை எடுத்து தியேட்டர்ல அப்படியே ஆடியன்ஸ் எல்லாம் கெட்டி போட்ட மாதிரி உட்கார வைக்கிறது அப்படிங்கிறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது. எல்லாருமே சீட்டோட எட்ஜ் வரைக்கும் வந்துருவாங்க கிளைமேக்ஸ் டைம்லாம். அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அதுல வந்து பின்னி பெடல் எடுத்துட்டாப்லன்னு தான் சொல்லணும். அண்ட் வந்து ஆர்ட் டைரக்டர்ஸ், அந்த அது செட்டா இல்லை அது ஒரிஜினல் லொக்கேஷனா அப்படிங்கிறதுலாம் நம்ம யோசிக்கிறது கூட டைம் இருக்காது. படம் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ஆமால இது ஒரு செட்டு போட்டு தான் எடுத்திருக்காங்கல்ல அப்படின்னு நம்ம அப்புறமா தான் யோசிப்போம். அந்த படம் போற வரைக்குமே அது ஒரு செட்டு போட்டு தான் எடுத்திருக்காங்க, இது எல்லாமே ஒரு செட்டு தான் அப்படிங்கிற ஃபீல்லாம் யாருக்குமே வராது. அவ்வளோ ரியாலிட்டியா வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஆர்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் சினிமாட்டோகிராஃபி சையு காலிட்
கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இதுக்கு ஒரு மெயினான ஒரு விஷயமே சினிமாட்டோகிராஃபி தான். அப்படியே விஷுவல்ஸ் எல்லாம் எப்படி காட்டியிருப்பாங்கன்றீங்க. அந்த மலைக்குள்ளே நம்ம வர வைக்கணும்ல, அது வந்து சினிமாட்டோகிராஃபியால் தான் முடியும். ஸோ நம்ம எல்லாருமே அந்த குணா கேவுக்குள்ளே போயிருக்கோம் அப்படின்னா அந்த சினிமாட்டோகிராஃபி பயங்கரமாக வந்து ஒர்க் ஆகிருக்கு. முக்கியமாக பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சுசின் ஷியாம். இந்த படத்துக்கு இந்த அளவு தான் இந்த பிஜிஎம் இருக்கணும். அண்ட் வந்து ஒரு த்ரில்லர் மூவி அப்படிங்கும் போது அதுக்கு என்ன தேவையோ அதை வந்து சிறப்பாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவரால் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாத ஒரு படம் அப்படின்னா இந்த படம் எத்தனை அவார்ட்ஸை வாங்கி குமிக்க போகுது அப்படிங்கிறதே தெரியல. எக்கச்சக்கமான அவார்ட்ஸை வாங்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உறுதியாக இருக்குது. அண்ட் இந்த கிளைமேக்ஸில் கண்மணி அன்போடு காதலன் அந்த பாட்டை போடும்போது புல்லரிக்காத ஆளே இருந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் போய் அந்த தியேட்டரில் பார்க்கும்போது அந்த பாட்டு கரெக்டான டைமில் வரும்போது அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சு நீங்களே எந்திச்சு கத்தி கதறி கையெல்லாம் தட்ட ஆரம்பிச்சிருவீங்க. நான் தியேட்டரில் பார்க்கும்போது அவ்வளோ பேர் நான் மட்டும் தான் அப்படி ரியாக்ட் பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தேன். அவ்வளோ பேர் எந்திச்சு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் படம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே எந்திரிச்சு நின்று ஒரு கிளாப் ஒன்று கொடுத்தாங்க பாருங்கள். அதுதான் டைரக்டருடைய வெற்றி. உண்மையிலேயே தலை சிறந்த ஒரு படம். 2024 இப்போ வரைக்கும் வந்த படங்களில் நம்பர் 1 மூவி அப்படின்னா மஜ்மல் பாய்ஸ் அப்படிங்கிறத அடிச்சு சொல்லலாம். மலையாளம் இண்டஸ்ட்ரி அடுத்தடுத்த ஸ்டெப்பை எடுத்து வச்சு மேலே போய்கிட்டே இருக்காங்க. அண்ட் இன்னும் 2 படம் பயங்கர ஹிட் கொடுத்துட்டு இருக்கு, பிரேமலு அண்ட் பிரம்மயுகம். ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியும் இந்த அளவுக்கான ஒரு தரமான படத்தை கொடுக்கணும், தமிழ் இண்டஸ்ட்ரியும் மேலே வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் யாரெல்லாம் இந்த படத்தை பார்த்துட்டீங்க, இன்னும் யாரெல்லாம் இந்த படத்தை பார்க்கல, அண்ட் யாரெல்லாம் பார்க்குறதுக்கு இப்போ ஆர்வமாக இருக்கீங்க அப்படிங்கிறதுலாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஒன்ஸ் இந்த ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் தியேட்டருக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளோட ரிவ்யூ உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். சாவணம் தான் இந்த மஜ்மல் பாய்ஸோடைய ரிவ்யூ. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காம ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான டான்னு தட்டி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டான் வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூட, சூப்பரான ட்ரோலோட உங்களை வந்து சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா, பாய் அண்ட் டேக் கேர்.